அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையில் மிகவும் அன்புக்குரியவர் யார் தெரியுமா? அது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸ்ஸலாம் அவர்கள் வேறு திருமணம் செய்து கொள்ளாமல் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிருடன் இருந்த சுமார் 25 ஆண்டுகள் முழுவதும் அவர்களுடன் மட்டுமே வாழ்ந்தார்கள். இது அவர்களுக்கிடையேயான ஆழமான அன்பையும் விசுவாசத்தையும் காட்டுகிறது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறைந்த பிறகும் அவர்களின் அன்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸ்ஸலாம் அவர்கள் மறக்கவில்லை. ஒரு ஆடு அறுக்கப்பட்டால் அதன் இறைச்சியில் ஒரு பகுதியை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தோழிகளுக்கு அனுப்புவார்கள். அவர்களின் பெயர் வந்தாலே அன்புடன் நினைவுகூருவார்கள். ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏன் இவ்வளவு நினைவுகூருகிறீர்கள் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், எல்லோரும் என்னை மறுத்தபோது அவர் என்னை நம்பினார். எல்லோரும் என்னை விட்டு விலகியபோது அவர் எனக்கு ஆதரவாக இருந்தார். இந்த வார்த்தைகள் ஒரு நல்ல வாழ்க்கை துணை என்பவர் கஷ்ட நேரத்தில் துணையாக நிற்பவர்தான் என்பதை நமக்கு உணர்த்துகின்றன. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, உண்மையான அன்பு என்பது வெறும் வார்த்தைகளில் அல்ல, மரியாதை, நம்பிக்கை, நன்றியுணர்வு மற்றும் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதில்தான் உள்ளது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட அன்பும் நல்ல குடும்ப வாழ்க்கையும் வழங்குவானாக. ஆமீன்.